இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 5ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் மூப்பர்களுடைய பொறுப்புகள் மற்றும் முன்மாதிரியை குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் மனத்தாழ்மையும் அதன் பிரதிபலனான தேவ கிருபையும் குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பிசாசை எதிர்ப்பு நிற்பதற்கான வல்லமையை குறித்து படிக்கின்றோம். 4வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இறுதி வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பற்றி கற்றுக்கொள்கின்றோம். முதல் பகுதியிலே மூப்பர்களுடைய பொறுப்புகள், அதில் விசேஷமானது முன்மாதிரியாய் இருப்பது. 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறதெனில் என்று குறிப்பிடுகின்றார். 3 காரியங்கள்: உடன் மூப்பன், பாடுகளுக்கு சாட்சி, வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நாமும் அப்படியே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு பங்காளிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்திலே நிலைத்திருப்போமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்களிலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், சுதந்தரர், அவருடைய மகிமைக்கு அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள் ஆகனபடியினாலே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே பங்காளிகளாகிய நமக்கு அனைத்து காரியங்களிலும் பங்கு உண்டு என்ற உணர்வோடு கூட நாம் பாடுகளை அனுபவித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது வசனத்திலே, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றார். இது விசேஷமாக மூப்பர்களுக்கு என்று எழுதப்பட்டாலும் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் ஆண்டவர் தந்திருக்கின்றார். அவற்றை நாம் கட்டாயமாய் செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஆதாயத்திற்காக செய்யக்கூடாது, உற்சாக மனதோடு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோமாக. இதைத்தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு எந்தவிதமான பொறுப்புகளை தந்திருந்தாலும், அது சிறியதாயிருக்கலாம், பெரியதாயிருக்கலாம், அந்த பொறுப்புகளை மனப்பூர்வமாய், உற்சாக மனதாய் செய்ய வேண்டும் என்பதை வேத சத்தியம் நமக்கு போதிக்கிறது. இந்த உலகத்திலே பேராசை, ஊழல், களவு, பாவம், பதவியாசை, தானென்ற ஆணவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் உற்சாக மனதோடும் மனப்பூர்வமாயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது வசனத்திலே, சுதந்திரத்தை எருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். முக்கியமான வார்த்தை மாதிரிகளாய் இருக்க வேண்டும். உலகத்திலே இன்றைக்கும் நல்ல மாதிரிகளை மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவின் மாதிரிகளை மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் 5வது சுவிசேஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமே கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு மாதிரிகளாக காணப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகின்றார்:
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று. அப்படியே தீத்துவுக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லுகின்றார். இங்கே பேதுருவும் நமக்கு சொல்லுகின்றார், நாம் மந்தைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய சாட்சியை காத்துக்கொண்டு நல் மாதிரி உடையவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 5:4வது வசனத்திலே, அப்படி நல் மாதிரிகளாய் இருந்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், அதற்கு பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். இதை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிரீடத்தை, வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாய் வாழ்வோமாக. 2வது பகுதியாய் மனத்தாழ்மையையும் தேவ கிருபையும் குறித்து 5லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 5வது வசனத்திலே 4 காரியங்களை அவர் சொல்லுகின்றார். முதலாவது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். 2வது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். 3வது பெருமை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். 4வது நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலும் மனத்தாழ்மையும், பெருமை உள்ளவர்களாய் வாழாதபடியான தாழ்மையும், கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக பதித்து கொள்வோமாக. எபிரேயருக்கு ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, உங்களை நடத்துகிறவர்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்போது, அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆகவே நாம் தேவ சபையிலே, இயக்கத்திலே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே கீழ்ப்படிந்து அடங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓசேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பணி பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்களுடைய சீருடையை அணிந்திருப்பது போல, கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சீருடையாகிய மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை தரித்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்க அழைக்கப்பட்டோம். இதைத்தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே கர்த்தருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார். 7வது வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமக்கு பல்வேறு விதமான கவலைகள் தினந்தோறும் இருக்கும். ஆனால் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆகவே நம்மை விசாரித்து கொண்டிருக்கின்ற கர்த்தரிடம் நம்முடைய கவலைகளையெல்லாம் வைத்து விட வேண்டும் என்பதை வேதம் பலமுறை சொல்லுகின்றது. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்மை தள்ளாட ஒட்டாத ஆண்டவர், எப்போதும் விசாரிக்கிறவர், நம்முடைய கவலைகளை அகற்றி நம்மை நல்வழிப்படுத்துவாராக. 3வது பகுதியாக பிசாசை எதிர்த்து நிற்பதை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகின்றான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்க, விழித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். காரணம், நம்மை சுற்றி பிசாசானவன் இன்றைக்கும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கின்றான். 1 பேதுரு 1 வசனத்திலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்பதை இரட்சகர் இயேசு கிறிஸ்து யோவான் 10 வசனத்திலே சொல்லுகின்றார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வெளித்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, 5 வசனத்திலே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே நிலைத்து நின்று பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு பலத்தை தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இதை குறித்து நமக்கு சொல்லும்போது லூக்கா 10 வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகவே சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் தந்தவர் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கும் வல்லமை நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்துவின் வல்லமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. அதை 1 பேதுரு 5:10 திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று 4 காரியங்களை சொல்லுகின்றார். பாடுகள் வரும், ஆனால் அது நம்மை சீர்படுத்தவும், நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஸ்திரப்படுத்தவும், கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்தவும், ஆண்டவருக்குள்ளாய் நிலைநிறுத்துவதற்கும் பயன்படுகின்றது. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8 வசனத்திலே, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த கொஞ்ச காலம் பாடுகள் இந்த உலகத்திலே கர்த்தரை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் உண்டு. அவை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் என்பதிலே கவனமாக இருப்போமாக. நிறைவாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கோருகின்றார். 5 வசனத்திலே, புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை நின்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன். புத்தி சொல்வதற்கும் சாட்சியிடுவதற்கும் சுருக்கமாக எழுதியிருக்கின்றார். எழுதின இந்த செய்திகளை சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். சில்வானு என்பது சீலா என்கின்ற பெயரின் கிரேக்க மொழியாக்கமாகும். இந்த சில்வானு அல்லது சீலா என்பவர் பவுலோடும் தீமோத்தேயோடும் பணி செய்தார் என்பதை 1 தெசலோனிக்கேயர் 1 வசனத்திலும் 2 தெசலோனிக்கேயர் 1 வசனத்திலும் அப்போஸ்தலர் நடபடியின் பல பகுதிகளிலும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இவர் பேதுருவோடும் பணி செய்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். 13 வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபைக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் அனைவரும் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமாய் அவருக்கென்று பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. 14 வசனத்திலே வாழ்த்துதல் சொல்லும்போது ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடைய வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 16:16 ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் 1 கொரிந்தியர் 16:20 2 கொரிந்தியர் 13:12 1 தெசலோனிக்கேயர் 5:26 படிக்கின்றோம். ஆதிகால திருச்சபையில் ஒரு பகுதியினர் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கு முத்தம் கொடுத்து வாழ்த்துவது அவர்களுடைய கலாச்சாரமாய் இருந்தது. இன்றைய காலத்தில் இது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே
ஆண்டவருடைய சத்திய வசனங்களிலே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விழிப்புடன் செய்வோம். மனத்தாழ்மையோடு வாழுவோம். பிசாசை எதிர்த்து நிற்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.